ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆயில் கேனை ப்ரஷ் எதுவும் போடாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காலியாக இருக்கிற கேனாக இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதே எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் வெளிப்பக்கம் எல்லாமே நிறையா அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி க்ளீனிங்க்கு அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மேல் பக்கம் ஃபுல்லாகவே தூவி விட்டுட்டு நல்லா கையிலேயே தேய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. அந்த மாவு விடாமல் ஒட்டியிருக்கும், அந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த இடத்துல எண்ணெய் பசை இருக்குது. நல்லா கை வச்சு அழுத்தி தேய்ச்சாலே அந்த எண்ணெய் பசை எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. இதே மாதிரி க்ளீனிங்க்கு கோதுமை மாவு, மைதா மாவு அந்த மாதிரி எல்லா மாவுமே யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நரநரப்பாக இருக்குங்க, அதனால் ஈஸியாக க்ளீன் ஆகும், நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். அதனால தான் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அந்த ஈர துணி வச்சு ஒரு தடவை தொடச்சி எடுத்துடலாம். அப்போ அப்படியே புது பாட்டில் மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஆயில் ஃபில் பண்ணி இருக்கிற கேனாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஈரமில்லாத துணி வச்சு ஒரு தடவை தொடச்சி விட்டுருங்க, அப்போ நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ இதே மாதிரியே தாங்க ஆயில் தீர்ந்து போன கேனையும் மேலே ஃபுல்லாக அரிசி மாவு தூவி விட்டு நல்லா ஒரு தடவை தேய்ச்சிட்றேன். அரிசி மாவு போடும்போது அந்த எண்ணெய் பசை எல்லாத்தையுமே அந்த மாவே எடுத்துருங்க. பாட்டிலில் மட்டும் போடாமல் அந்த மூடியோட உள் பக்கத்துலேயும் அரிசி மாவு நல்லா படுற மாதிரி போட்டு விட்டுருங்க. உள்ளேயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்திட்டு சோடா உப்பு, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சோடா உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம், போதும். இப்போது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது தண்ணி, கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திக்கிங்க. ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திட்டு இப்படி மூடி விட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குலுக்குனீங்க அப்படின்னாலே அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் பசை எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. இப்போ வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்ச மாதிரியே ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ஒரு தடவை தொடச்சி விட்டுருங்க. அதுலேயே 3/4 அந்த எண்ணெய் பசை வந்துடும். இப்போ இன்னொரு தடவை நல்லா குலுக்கிட்டு உள்பக்கம் கழுவிடலாங்க. அந்த மேல் பக்கம் மூடி மாட்டிக்கிற இடத்துல அந்த இடத்துல மட்டும் குலுக்குனாலும் தண்ணி படாதுங்க, அங்கே மட்டும் அந்த எண்ணெய் பசை அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் போட்டு தொடச்சாலே போதுங்க, ஈஸியாக அந்த எண்ணெய் பசை போயிடும். நான் இன்றைக்கி லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ் தாங்க யூஸ் பண்ணுறேன். எந்த ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் சரி லைட்டாக பட்டாலே போதுங்க, ஈஸியாக அந்த எண்ணெய் பசை போயிடும். மேல் பக்கத்துக்கு சரி அதேமாதிரி உள் பக்கமும் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் சேர்த்திட்டு நல்லா கையிலே தேய்ச்சி விட்டுட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நல்லா குலுக்கிக்குங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே உள்ளே இருக்கிற எண்ணெய் பசையும் போயிடுங்க. ப்ரஷ் எல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க. கடையில் வாங்கும்போது ஆயில் கேன் எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இன்னொன்று அந்த மங்குன மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக அதுவும் போயிடும். இதே டெக்னிக்கை கண்ணாடி கிளாஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க, அதுவும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும். இப்போ தண்ணியெலாம் நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலைங்க, சும்மா ஒரு 4 தடவை குலுக்கி எடுத்தேன், அவ்வளோதான். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு பாருங்களேன். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.